வெல்கம் டு சிவா அருண் டிவி. பெண்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சும்மா வந்து டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தொழில்கள் இருக்கு. அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த டெய்லரிங் வந்து எப்படி கற்றுக்கிறது, அதை வந்து நம்ம பணம் கொடுத்து கற்றுக்கலாம். சில இடங்களில் வந்து ஃப்ரீயாக கற்றுக்க முடியும். அந்த ஃப்ரீயாக கற்றுக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் பகுதியில் டிவிஎஸ் நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே ரோட்டரி கிளப் மூலமாக அவங்க வந்து பெண்களுக்கு வந்து டெய்லரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் இதெல்லாமே அவங்க இலவசமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட்டோட வேலை வாய்ப்பு அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அது சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேர், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் பிரேமானந்தன். நான் வந்து டிவிஎஸ் நகர் பகுதியில் வந்து வசித்து வர்றேன். இந்த டெய்லரிங் சென்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 17 இயர்ஸாக இதை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சென்டர் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன், ரோட்டரி கம்யூனிட்டி கேப்ஸ், ரோட்டரி சமூக நல இயக்கம் டிவிஎஸ் நகர் இணைஞ்சு இதை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நான் சேர்மேனாக இருக்கிறேன் நான் டிவிஎஸ் நகரில். இந்த சென்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு ஏர்ன் பண்ணணும்னா அவங்க ஒரு தொழிலை கற்றுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 17 இயர்ஸாக வந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை முடிச்சிருக்கிறாங்க. இங்கே பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நாங்கள் யார்கிட்டையும் ஃப்ரீன்னு சொல்கிறது கிடையாது. இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு என்பவர், உமன்ஸ் என்பவர்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் வந்து தொடங்கியிருக்கிறோம். நம்ம வீட்டில் லேடிஸ் நான் வேலையை முடிச்சிட்டேன், இல்லை நான் வந்து ஒரு நீ சார் சொன்ன மாதிரி வீட்டில் சும்மா இருக்கிறேன் டிவி பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஒரு கைத்தொழிலை கற்றுருக்கணும். எங்களோட மெயின் கான்செப்ட் அவங்க துணியை அவங்க தைக்கணும், அவங்க குழந்தை துணியை அவங்க தைக்கணும். இதுதான் எங்களுடைய கான்செப்ட். செகண்ட் திங்கு தான் அவங்க ஏதாவது ஒரு தொழிலை நோக்கி சார்ந்து போகணுங்கிறதுக்காக நாங்கள் இதை தொடங்கி நடத்திட்டுருக்குறோம். எங்களோட சென்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வந்து நாங்கள் ஐட்டம் சொல்லித்தர்றோம். அது வந்து டீச்சர் சொல்லி தருவாங்க, என்னன்ட்டு உங்களுக்கு என்ன ஐட்டம்னு அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த 20 ஐட்டம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 5 டேஸ் வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டுருக்குறோம். 1 டே வந்து சாட்டர்டே வந்து எம்ப்ராய்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் சொல்லித்தரோம். ரெண்டுக்குமே தனித்தனியாக நாங்கள் ஆசிரியர்கள் போட்டிருக்கிறோம். இந்த இதில் வரைக்கும் இந்த பிடிச்ச 3000 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 பேர் வந்து கடை போட்டிருக்காங்க இது வரைக்கும். அதில் ஒரு 250, 300 பேர்த்துக்கு நாங்கள் ஃப்ரீ மிஷின் கொடுத்துருக்குறோம். அதாவது உண்மையாகவே தொழில் தொடங்கணும், அவங்களால வாங்க முடிகிறவங்களுக்கு ஒரு 300 மிஷின் பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரோட்டரி மூலியமாகவும் பல சமூக ஆர்வலர் மூலியமாகவும் இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது போக ஒரு 250, 300 பேர்த்துக்கு நாங்கள் வந்து லோனில் வந்து மிஷின் கொடுத்துருக்குறோம். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து கடை போடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அவங்க கடை போடணும், நாங்கள் ஏதாவது தொழில் தொடங்குகிறோம் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டதுனால ரோட்டரி சங்கத்தோடு இணைஞ்சு நாங்கள் 50 lakhs 50 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட அவங்க அந்த கடையை போட்டதுக்காக 50 லட்ச ரூபாய் கொடுத்ததில் 95% நாங்கள் ரெக்கவரியும் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் வந்து இந்த சென்டர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே புக்கிங்லேயே இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் வந்து இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே நாங்கள் பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்கிறவங்க போய் வெளியில் சொல்லி தான் அந்த ஆளுங்க வர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு நாங்கள் ஒரு 35 பேர் to 40 பேர் தான் எடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு புக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்போ அடுத்த பேட்சுக்கு தான் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு. அது எதனாலனா இங்கே இருக்க இந்த டீச்சர்ஸும் இவங்க வந்து முறையாக கற்றுக்கிறது தான். எங்களை பொறுத்தளவுக்கு இதை முறையாக கற்றுக்கணும். இது வந்து ஏதோ ஃப்ரீயாக சொல்லித்தர்றாங்க வந்துட்டு ஏன்னா தோணுன்னு போனால் நாங்கள் ஒரு தடவை இந்த சென்டரை விட்டு அவங்க வந்துட்டு பாதியில் போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்போவுமே எடுக்கிறது இல்லை நாங்கள். அதனால் எப்போவுமே இவங்களுக்கு அவங்கள பல தடவை மோட்டிவேட் பண்ணி தான் இந்த விஷயத்தை செய்கிறோம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இவங்க போய் சொல்லி தான் அதில் நிறைய பேர் வர்றாங்க. இதில் அதுதான் இப்போ எங்களுடைய இந்த பேசிக்கில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் ரோட்டரி மிட் டவுன் சங்கம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருந்தோம் ஒரு 10 இயர்ஸாக வந்து. அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை தொடங்கி இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. முடித்தோன்னே டெய்லரிங் எம்ப்ராய்டிங் முடிக்கிறவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு 3.5 months அதை வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு போய் காமிச்சாங்கன்னா அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாமே எடுக்கிறோம். நாங்களே வந்து இப்போ நாங்கள் நிறைய அமைப்பில் இருக்கிறதுனால நானும் ஒரு மத்திய அரசில் பணிபுரியறதுனால எங்களுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிலேருந்து தொழில் வேணும்னா நாங்களே ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படி நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்பு வந்தால் அதை ஃபாலோவும் நாங்கள் பண்ணிடுறோம். ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டு அதோட விடுறதில்ல, அவங்க சரியாக பண்ணுறாங்களாங்கிறது கூட நாங்கள் வாட்ச் பண்ணி அவங்கள கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து இங்கே வர பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்ட பழகிறவங்களுக்கு தான் நாங்கள் மிஷின்ஸோ லோனோ எதாக இருந்தாலும் கொடுக்குறோம். புதுசாக ஒருத்தவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஒரு மிஷின் வேணும்னா நாங்கள் தர்றது கிடையாது.
அவங்களுக்கு இதில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் நாங்கள் எஜுகேஷன்லேயும் உதவி செய்கிறோம். அப்போ எங்ககிட்ட வந்து நல்லா பழகி உண்மையாகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செய்கிறோம். மிஷின் எம்ப்ராய்டிங் சொல்லி தரோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங், செகண்ட் வந்து ஆரி ஒர்க்கு, மிஷின் எம்ப்ராய்டிங் சொல்லி தரோம். இந்த 2 கோர்ஸை முடிச்சிட்டாங்கன்னா இவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி ஆயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ளவுஸ் தைச்சா 30,000 to 3000 வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக அதை வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் எம்ப்ராய்டிங்ஸ் கூட சார் சொன்ன மாதிரி எங்களோட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆல்பம் போடணும். எங்கள் சென்டரை பொறுத்தளவுக்கு என்னென்னா வெறும் பழகிட்டும் போகணுங்கிறது இல்லாமல் அவங்க எப்போ வந்தாலும் இண்டிவிஜுவலாக முடிக்கும்போது ஒரு ஆல்பம் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட்டு வைப்போம் நாங்கள். இதெல்லாம் இங்கே யாருக்குமே நாங்கள் எப்போவுமே ஃப்ரீன்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு ஸ்பார்க்காக நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கிறனால தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இதை வந்து பண்ண முடியுது சார். அது பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட தாலுக்காக்கள்லாம் இருக்குது, நிறைய நகராட்சி இருக்குது. ஸோ இந்த வேறுபட்ட நகராட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் இங்கே வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணலாங்களா சார்? இதை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு கரும்தாம்பட்டியிலேருந்து கூட வர்றாங்க. பொள்ளாச்சிலேருந்து கூட பொண்ணுங்க வந்து இங்கே வந்து கிளாஸில் நடத்தியிருக்காங்க. இது எங்கேருந்து வர்றாங்கிறது எந்த ரெஸ்ட்ரிக்டும் கிடையாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ நாங்கள் சில டைம் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, வேலை கிடைக்காம இருப்பாங்க. அந்த ஒரு 3 மாதத்தில் கூட நாங்கள் சொல்லித்தர்றோம். இங்கே ஏஜ் ஃபேக்ட் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே லேடிஸ் வரணும். இங்கே பணம் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. யார் வந்து படிச்சிருக்காங்கங்க அப்படிது கிடையாது. எல்லா கேட்டகரிஸும் நாங்கள் வந்து இங்கே வந்து சொல்லி தந்துடுறோம். எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் தான். அதனால் எந்த ஏரியாவிலேருந்து வேணுமாலும் வரலாம். அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஏன்டா நாங்கள் வீக்லி 5 days வந்து கிளாஸ் வச்சுருக்கிறோம். 1 day வந்து எம்ப்ராய்டிங் கிளாஸ் வச்சுருக்கோம். ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி 3 days வந்து நாங்கள் ஆரி ஒர்க் சொல்லி தர்றோம். அதுலேயும் மிஷின் ஒர்க்குக்கு ஒன் டே நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். இது போக இதுலேயே வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸு, சுடிதார்ஸுக்காக நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நாங்கள் அப்படி யாருக்கும் சொல்லித்தரதில்லை. நாங்கள் பேசிக்லேருந்து தான் சொல்லித்தரோம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கர்ச்சிப்பு பெடல்லேருந்து நாங்கள் இதை சொல்லித்தரோம். நாங்கள் இங்கே வந்து அட்லீஸ்ட் 100% இல்லைனாலும் 95% அவங்க கற்றுட்டு தான் வெளியில் போடுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் சார். ஓகே, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? சார் இதில் ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி எங்களோட ஃபோன் நம்பர் தந்துடுறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே வந்து புக் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப தூரமாக இருந்து நீங்கள் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலிமா கூட நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக நாங்கள் நேரில் வர சொல்கிறோம் அப்படின்னா இந்த சென்டரை ஒரு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு நேரில் வரும்போது இந்த சென்டரில் இவ்வளோ பேர் பழகுறாங்களா, இந்த ஆல்பத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மையாகவே சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் நேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம் சார். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன சார் வச்சுக்கணும்? ஒன்றுமே இல்லை சார். வந்து நேம், அவங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சா போதும் சார். நாங்கள் கரெக்டாக லைன் பிரகாரம் நாங்கள் கூப்பிட்டுருவோம். இப்போ இந்த பேட்சில் எழுதி வச்சிருக்காங்கன்னா அடுத்த பேட்சுக்கு கூப்பிட்டுருக்கலாம். நீங்கள் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலே சொல்லுவோம். அவங்க 3 months முன்னாடி அவங்களே மறந்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் கூப்பிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க வந்துடும் சொல்லிடுறோம் சார். ஓகே, ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான் சார். எல்லாமே ஃப்ரீ தான் சார். இது நாங்கள் ஃப்ரீயாக சொல்கிறது இல்லை, பட் ஃப்ரீ தான் நம்ம கொடுக்குறது. ஓகே சார், எவ்வளோ நேரம் வந்து சார் கிளாஸ் வந்துட்டு கண்டெயின் பண்ணுறீங்க சார்? இது வந்து நாங்கள் 3 பேட்சாக வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். காலைல 10:30 to 12, 12 to 1:30, 2 to 3:30. ஏன் 3:30 வரைக்கும் வச்சுருக்கோன்னா அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க, அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பேட்ச் நாங்கள் இந்த கட் ஆஃப் டேட் வச்சுருக்கோம். 1.5 மணி நேரம் கிளாஸ் சார். 1.5 மணி நேரம். இது வந்து 3 months to 3 நாங்கள் ஆக்சுவலாக 3 months தான் சொல்கிறோம். ஒரு வேளை அவங்க முடிக்கலைன்னா கூட கொஞ்சம் நாங்கள் முடிக்கிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கரெக்டாக முடிச்சு கொடுத்துறோம். இங்கேருந்து யாரையுமே நாங்கள் பாதியில் அனுப்புகிற வேலையே கிடையாது. ஜாப் கன்ஃபார்மாக அவங்க போன ஏன்டா இங்கேருந்து முடிச்சு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 90% அவங்க வந்து உறுதியாக எனக்கு தெரியும் டெய்லரிங் அப்படிங்கிறது பண்ணிடலாம். ஏன்டா நம்ம காசு கொடுத்து சில நேரத்தில் பழகினா கூட நம்ம சில குறிப்பிட்ட ஐட்டம் தான் சொல்லி தருவாங்க. இங்கே டீச்சர்ஸ் அப்படி இல்லை. ஏன்டா வர டீச்சர்ஸ் வந்து 12 வருஷமாக வர்றாங்க. எம்ப்ராய்டிங் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 70 years வந்திருக்காங்க. இதை எப்போ தொடங்கணுமோ அப்போ இருந்து அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோதினி. இங்கே நான் வந்து டிவிஎஸ் டெய்லரிங் சென்டரில் வந்து நான் டெய்லரிங் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து இங்கே பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பேசிக்ஸ்னால் இங்கேருந்து வரவங்க பெடலிங் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பெடலிங், கர்ச்சீஃப், அது போக ஃப்ராக் மாடல் சொல்லிக் கொடுக்குறோம். பட்டுப்பாவடை, நைட்டிஸ், சுடிதார், அது போக ப்ளவுஸும் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்டூட் இப்போது இருக்க ட்ரெண்டிங் டிசைன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அது போக இங்கே வந்து பேசிக்ஸில் வந்து பெடலிங் கூட தெரியாமல் வருவாங்க. இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவல் மிஷின்ஸ் தரோம். இண்டிவிஜுவல் மிஷினில் அவங்களா எப்படி ஒரு பாடி மெஷர்மெண்ட், பேசிக்ஸ்லேருந்து பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி மார்க் பண்ணி எப்படி ஒரு கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண முதல் கொண்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நம்ம அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து 3 to 4 months ஆகிடும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இங்கேருந்து அவங்க வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு ஷாப் வச்சு அவங்களுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இதில் ட்ரைனராக இருக்கீங்க?
சார் நான் இங்கே வந்து இப்போ 6 இயர்ஸ் ஆக போகுது. 6 இயர்ஸாக வந்து நான் ட்ரைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் பர்டிகுலராக ஃபேஸ் பண்ணக்கூடிய டவுட்ஸ் வந்து எதுங்க? பர்டிகுலராக ஃபேஸ் பண்ணுறதுனா பேசிக் அவங்களுக்கு வந்து கட்டிங் தான் ப்ராப்ளம். அதை தைக்க தெரியும், பட் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். மேபி பாதி பேர் வந்து ஃப்ரெஷராக வரலாம், சில பேர் வந்து பல இன்ஸ்டியூட்டில் போயிட்டு கற்றுக்கிட்டு தெரியாமல் வரலாம். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் தெரியும், தைக்கிறது மட்டும்தான் தெரியும், பட் வந்து கட்டிங் எப்படி பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் கூட எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் வருவாங்க. பட் இங்கே வந்து நம்ம அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து அவங்கள மார்க் பண்ண வச்சு, இண்டிவிஜுவலாக அவங்களா மார்க் பண்ண வச்சு அவங்களா கட்டிங் பண்ண வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறது நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த டவுட்ஸ் தான் வருவாங்க, கட்டிங் எங்களுக்கு தெரியாதுங்க மேடம், நாங்கள் ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவோம், பட் எங்களுக்கு கட்டிங் எப்படின்னு தெரியாது. அதை வந்து நாங்கள் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பே நீட்டாக டீச் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆரி ஒர்க்குக்கும் எம்ப்ராய்டரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க? ஆரி ஒர்க்குக்கும் எம்ப்ராய்டிங்க்கும் ஒன்றும் இது கிடையாது. ஹேண்ட் எம்ப்ராய்டிங்னா நம்ம அந்த நூல் வச்சு இது பண்ணுறது. ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு பீட் ஒர்க்கு, அதில் நிறையா ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்குது. சில்க் த்ரெட்டஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அதில் நிறையா கட் ஒர்க் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஆரி ஒர்க்கில் 100 ஸ்டிச்சஸ் பக்கம் நம்ம இங்கே டீச் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வச்சுருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோ சொல்லுங்க மேடம். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணின ஆல்பம் தான், ப்ரீவியஸ் பேட்சில் பண்ணது. இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுத்துருவோம், அதில் அவங்க பண்ணி கொடுக்குறது ஆல்பம். இதில் பேசிக்ஸில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க முதல் கொண்டு நம்ம எல்லாமே டீச் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம இங்கே என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஆல்பம், அவங்க பெர்ஃபார்ம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. கர்ச்சீஃபில் இருந்து நம்ம எல்லாமே நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறோம். நிக்கர், ப்ரீஃப், பில்லோ கவர்லேயே நம்ம 3 மாடல் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது போக சிம்மி, இன்ஸ்கர்ட்டும் சொல்லி கொடுக்குறோம். அடுத்து போக குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ், அடுத்தது ஃப்ராக்லேயே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது பட்டு பாவாடை, நைட்டிலையும் 4-5 மாடல் சொல்லி கொடுக்குறோம். சுடிதார் மாடல், நார்மல் டாப்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிசைன் மாடல் முதல் கொண்டு நம்ம டீச் பண்ணுறோம். எல்லாமே அவங்கவுங்க பண்ணுறது வந்து இது எப்படிங்க அவங்க ஸ்டிச் பண்ணது தானா? இதெல்லாமே அவங்க ஸ்டிச் பண்ணது. அது போக ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து 4 மாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நார்மல் ப்ளவுஸ்ல இருந்து எப்படி லைனிங் ப்ளவுஸ், கிராஸ் கட், இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் கிட்டத்தட்ட நம்ம 30 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் இது அவங்கவுங்களா ஒர்க் பண்ணது. இதில் ஆரி ஒர்க்கும் வருங்களா? ஆரி ஒர்க் வருங்க சார். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெய்லரிங் வித் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நம்ம சொல்கிறோம். இதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஆரி ஒர்க் சொல்லி கொடுப்பீங்க. ஓகே, ஆரியோடைய ஆல்பம். இதுலேயும் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம இங்கே வந்து டீச் பண்ணுறோம். எல்லாமே இது வந்து நமக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ், ஆரியில என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டிச்சஸும் நம்ம வந்து இங்க டீச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 100 ஸ்டிச்சஸ் இருக்குங்க. 100 ஸ்டிச்சஸும் நம்ம இங்க டீச் பண்றோம். எல்லாமே இதெல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க் தாங்க. ஒரு பிளவுஸ்ல எப்படி மார்க் பண்ணி இது பண்றோம், அது போக ஹேண்ட் மிஷின் எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் நமக்கு மிஷின்ஸ் இருக்கு, மிஷின்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுலயும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே நம்ம இங்க டீச் பண்றோம். இது வந்து அவங்க பண்ணதுதான் ஒர்க் தான். ஓகே, இப்போ எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க் இது வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங்கோட சேர்த்து பண்ணும்போது நம்ம எவ்வளவு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாங்க ஒரு ப்ளவுஸ்? மினிமமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில்க் த்ரெட்ல மட்டும் நீங்க பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னாவே 1500 சார். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சாலிடா. அதாவது ஆரி ஒர்க்குக்கு மட்டும் நம்ம பண்றோம். அது போக ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு நார்மலா பிளவுஸ் நீங்க ஸ்டிச்சிங்னா 200 சார்ஜஸ் பண்றாங்க. இதே நீங்க லைனிங் போட்டு பேட்டர்ன் ஒர்க் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 500, 215, 600. அதாவது அந்த பிளவுஸோட டிசைன்ஸ் பொறுத்து, பேட்டர்னை பொறுத்து அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும் சார். கிட்டத்தட்ட ஆரி ஒர்க்ல இருந்துட்டு 1 lakh 2 lakhs வரைக்கும் நம்ம வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு பிளவுஸ்ல ஏர்ன் பண்ணலாம். அதை நம்ம அதுல கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பொறுத்து வேரியேஷன் ஆகும் சார். என் பேர் நந்தினி சார். என் பேர் மகேஸ்வரி. என்னோட சிஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த கிளாஸ் தெரிஞ்சது, ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக நமக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே.
ஒரு ஸ்டடீஸாவோ ஃபுட்டாவோ போட்டாலும் கூட ஒரு நேரம் அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்ட்டாக நான் ஒரு 2 டேஸாக வந்துட்டுருக்கேன். வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் தான் லேர்ன் பண்ண போகிறோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இங்கே லேர்ன் பண்ண கற்றுக்க போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும். என்னோட பெஸ்ட்டு வந்து நான் பண்ணுறது வந்து நல்லா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணி கொடுத்து என்னோட ரெக்கார்ட் இதை விட பிரேக் எல்லாரும் கொடுத்தத விட நல்லா பிரேக் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த டெய்லரிங் கிளாஸ் போகணும் ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இங்கே இந்த ரோட்டரி கிளப் மூலிமா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது. சரி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட பேஷனும் கூட. வீட்லேயே இருக்கிறத விட வீட்டில் சும்மாவே இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை நம்மளா செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. இல்ல மற்ற இடங்கள்ல வந்து ஃபீஸ் கட்டி நிறைய ஜாயின் பண்றாங்க. ஆமாம். இங்க வந்து ஆனா சார் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் கொடுத்துருக்காரு. பண்ணிருக்காரு. ஆமாங்க, ஆமாம். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு நேம் கொடுத்து ரொம்ப நாள் அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்காது. நம்ம கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த பேட்சில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி கிடைச்ச 2 days தான் ஆகுது. நிறைய கற்றுக்க போகிறோங்கிற ஒரு நிறைய எக்ஸைட்மெண்ட் நாங்கள் இருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவாங்க. இந்த வந்து 2 நாள்லயே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சார் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சார் இது வந்து டிவிஎஸ் நகர் தடாங்க ரோடு. நம்ம டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாண்டு தாண்டின ஒரு சிட்டி யூனியன் பேங்க்குன்னு இருக்கும். அதை தொட்ட ரோட்டில் உள்ளே வந்தவங்கன்னா ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும். அது பக்கத்தில் ரோட்டரி மிட் டவுன் கம்யூனிட்டி கேப்ஸ் டிவிஎஸ் நகர்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்கே ராஜலட்சுமி காலனி அந்த ஏரியா பேர். அங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட நீங்கள் ஏன்னா நீங்கள் வர்றேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை எழுதி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற ஒரு ஆள் கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் உறுதியாக வரணும், ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9443917176 பிரேமானந்தன். டெய்லரிங்ல வந்து ஒரு இலவசமான பயிற்சி பள்ளி எங்க அமைஞ்சிருக்கு, இங்க வந்து நம்ம கத்துக்கிட்டதால நமக்கு என்னென்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.